வேலூர் மக்களவை தொகுதிக்கான தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்கள் தேர்தல் அறிக்கையில் திராவிடம் கலந்திருப்பதில் வியப்பில்லை என்றும், திராவிடம் என்பது இரு கட்சிகளுக்கு மட்டும் சொந்தம் இல்லை என்றும் தெரிவித்தார். வேலூரில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், தங்கள் கட்சியில் வாக்குக்கு யாரேனும் பணம் கொடுத்தால் அவர்களை கட்சியில் இருந்து நீக்க தயங்க மாட்டேன் என்றும் கூறினார். வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பவர்களை காட்டிக் கொடுப்பேன் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் இன்னும் அழுத்தமாக செயல்பட வேண்டும் என கூறிய கமல்ஹாசன், தேர்தல் ஆணையத்திற்கு ஆளுங்கட்சியினர் அழுத்தம் கொடுப்பதாக எண்ணுவதாகவும் தெரிவித்தார். தமக்கு ஆதரவு அளிக்குமாறு ரஜினியிடம் ஏற்கனவே கோரிவிட்டதாகவும், மீண்டும் மீண்டும் அவரிடம் ஆதரவு கேட்க முடியாது என்றும் கமல்ஹாசன் கூறினார். ரஜினி ஆதரவு அளித்தால் சந்தோஷம் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார். அந்த இடத்துலையாவது ரத்து பண்ணணுங்கிறது தான் மக்கள் நீதி மையமும் பரிந்துரைக்கும். ஏன்னா அங்கே பிடிப்பட்டவர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை எதிர்கட்சியில் இதை விட ஜாஸ்தி இருக்குங்கிறது சரியான பதில் கிடையாது, சரியான அது போட்டியும் கிடையாது. அது அவங்க அதை செஞ்சால் நான் அதுக்கு மேலே செய்வேங்கிற மாதிரி இருக்கு. இல்லை அதை விட கம்மியாக தானே செஞ்சுருக்கேன். அதனால் அது ஒத்துக்கவே முடியாது. அழுக்கு தான்.